வணக்கம். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், சுப செய்தியை கூட அம்மா பகவானுக்கு நன்றி சொல்லி, அம்மா பகவான் வந்து ஏவின்னு பல இடங்களில் குறிப்பிடுவேன். ஏன்னா அது ஷார்ட் ஃபார்ம். அதே நேரத்தில் இந்த போயிங் ஃப்ளைட்டு குஜராத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்து 242 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒரே ஒருவர் மட்டும் போய்ச்சிருக்கார். அது கூட அந்த டைமில் இன்னும் 200 பேர் இறக்க வேண்டியது. ஏன்னா அந்த பில்டிங்கில் இடிப்பட்ட ஒரு பில்டிங் வந்து அந்த பிளேன் வந்து இறக்கை வந்து இடித்தது வந்து ஒரு அது ஒரு கேன்டீன் உள்ளே இருக்குது, அந்த காலேஜ் மாதிரி, அந்த காலேஜுக்குள்ளே. அந்த கேன்டீனில் வந்து அது லஞ்ச் டைம் முடிஞ்சிடுச்சு, சாப்பாடு நேரம். அதனால் அவ்வளோ மக்களில் 10-20 பேர் இருந்தாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. ஆனால் இது வந்து இதுக்கும் அந்த ஆபத்துக்கும் 30 செகண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, அதுக்குள்ளே எடுக்கப்பட்ட வேண்டிய டிசிஷன்னு பேசுவாங்க. ஆனால் இப்போ சில பேர் என்ன சொன்னாங்க, பிளாக் பாக்ஸ்னு கிடைக்கல. போயிங் ஃப்ளைட்டு வந்து ரொம்ப நாளாக பல பணம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அதுதான் காரணம், இன்ஜின் கோளாறா இல்லை வேறு மற்ற ஏதாவது ஓடுறான்னு இன்னும் யாருக்கும் தெரியலை. ஆனால் இதில் இது என்ன, ஒரே ஒரு அந்த பேசஞ்சர் சொன்ன விஷயத்தை படிக்கும் போது பெரிய சத்தம் கட்டுது, ஒரு மாதிரி இருக்குன்னு. இப்போ வந்து பார்க்கும்போது இன்ஜினில் ஏதோ கோளாறாக இருக்குது. அவரால் டேக் அப் பண்ணி இந்த வீல்கள்லாம் மேலே எடுத்து மூடி இடத்துல குறிப்பிட்ட செகண்டுக்கு 30 செகண்டுக்குள்ள வேண்டிய முடிவை டிலே பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படியே ஒரு பேச்சும் இருக்குது. இது நமக்கு எந்த உண்மையும் தெரியாது. ஆனால் கூட இந்த பிளேனை எடுக்கூடாமல் பண்ணிடலாமே, அங்காயம் பறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே நிறுத்திட்டு அதுக்குள்ளே இவங்க இன்ஜினை வந்து கண்டுபிடிச்சி அந்த பேர் நிறுத்திக்கலாமே. அது யார் பண்ணுறது? அதுக்கு தான் உங்களுக்கு பேச வந்திருக்கீங்க. 30 செகண்டில் என்ன விளையாட்டு நடந்திருக்கு, அது ஏபியால் காப்பாற்றிருக்க முடியும், 100% முடியும். ஏன்னா இப்போ ஒரு செல்ஃபோனை நீங்கள் எடுத்து யாராவது கூப்பிட்டீங்கன்னா, இப்போ யாரோ ஒரு ஆள் ராஜாவை கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, கூப்பிட்ட உடனே அந்த நம்பர் டயல் பண்ணுறோம், கனெக்ட் ஆகுறாரு, டவருக்கு போகுது, கனெக்ட் ஆகுது. அப்படி இவங்களுக்கு எப்படின்னா, இவர் வந்து கடவுள் இல்லைன்னா கூட அவங்க வந்து டிவைன் பவர் உள்ளவங்க, நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது. அவருக்கு அந்த மாதிரி இருக்காது. அம்மா பகவான்ன்றது பெண்பால் ஆண்பால், இதை கடவுள் இல்லை. அவங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நான் கிடையாது. ஆனால் நம்புறவங்க சில பேர் நம்புறாங்க, அவங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் ஒரு நண்பராக, ஒரு ஒரு பிரதர் மாதிரி, அப்படி மாதிரி தான் அவர்கிட்ட நான் ஒரு அன்பு இருக்குது. அதில் ஒரு சின்ன உதாரணம்னு சொல்லலாம். அந்த அறிவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, இப்போ பிரகலந்தான்ற ஒரு பிளேயர், செஸ் பிளேயர், 18 வயசு நிறைஞ்ச பையன். அவன் குழந்தையிலேருந்து இது வரைக்கும் அவன் வந்து அம்மா பகவான் ஏபியனுடைய ஃபாலோவர். அவங்க வந்து அவர் தாத்தா பாட்டின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க. நானா அவங்க தெலுங்கு லாங்குவேஜில் நானா அவ்வான்னு கூப்பிடுவாங்க. அந்த சிஸ்டர் யாருன்னா 21 வயசு, அவங்க இந்தியாவில் நம்பர் 1 சாம்பியன். அதனால் இந்த விஷயங்கள்லாம் எப்படி வருது? செஸ் கேம் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ராஜா ராணி இந்த மாதிரி மந்திரி இந்த காய்கள் நகர்த்துற விஷயம்தான். அதுக்கு சாதாரண அறிவு பத்துமா? அந்த அறிவையே வேறு. அந்த அறிவு எப்படி? அதனால் இது நான் கூட கழுத்தில் செயின் போட்டுருப்போம், அதே தான் போட்டிருக்காரு அவர். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவங்க வந்து தடுத்திருப்பாங்க. என்ன பண்ணிருக்கலாம்னா, இன்ஜின் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அவர் ஒருத்தருடைய இதுவும் அவர் கனெக்ட் ஆகியிருந்தார் பகவான்கிட்ட. அவருக்கு உடனே அந்த பிரெயினில் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துட்டு அந்த நிமிஷம் உடனே காப்பாற்றிருக்கப்படும். அதுக்கப்புறம் இது இன்னொரு விஷயத்தில் இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா, எல்லாரும் பிரயாணம் பண்ணுறது, எல்லாரும் ஒவ்வொரு நாட்டுக்காரங்க இருக்காங்க, யார் எந்தெந்த நபரை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. எல்லாருடைய மைண்டு இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் மைண்டு தேவையில்லை. ஆனால் இதில் மூளை அந்த பைலட்டுக்கிட்ட தான் அந்த அவங்களுடைய லைஃப் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ப்ராப்ளம் ஒரு பக்கம் அது காரணம் இருக்கான். அவருக்கு திறமை நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம், அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு ரொம்ப வேண்டிக்கலாம். ஏன்னா எத்தனை உயிர்கள் மறைஞ்ச அவங்க குடும்பம் எல்லாருமே ரொம்ப அந்த துன்பத்தும் துயரத்துக்கும் சாதாரண விஷயம் இல்லை. இனிமேல் இப்படி ஒரு மனவு நடக்காமல் இருக்கணும்னா, நம்ம இப்படிப்பட்ட ஒரு டிவைன் பீப்புள், ஏபி மாதிரி ஒரு டிவைன் கிட்ட நம்ம வந்து கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி அது மூலிமா ஒரு நண்பர்களாக்கியோ அவங்க உறவு முறை ஏதோ ஒரு முறையை ஏற்படுத்தி கொண்டு நம்ம மேற்கொண்டு இதை காப்பாற்றுறதுக்கான வழி. ரொம்ப நன்றி. மீண்டும் தொடரும் இந்த நிகழ்ச்சி. தேங்க்யூ.